வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். இந்த ரேபிட் டெஸ்ட் அப்படின்னு பொதுவா எல்லாமே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த ரேபிட் டெஸ்ட் அப்படின்றது என்ன டாக்டர்? ஓகே சார், இந்த இந்த கொரோனாவை கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட்கள்ல 2 டெஸ்ட் இருக்கு. ஒன்னு ஆர்டிபிசிஆர் என்கிற கருவி, அதை வச்சுதான் இப்ப நம்ம தமிழகத்திலயும் இந்தியாவிலயும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப தற்பொழுதுதான் ரேபிட் டெஸ்ட் என்கிற கருவி வந்திருக்குது. இந்த ரேபிட் டெஸ்ட் என்கிற கருவி என்ன அப்படின்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை காட்டுகிறது. அதாவது கொரோனா என்கிற வைரஸ் நம் உடலிலே வந்த பிறகு அந்த வைரஸை எதிர்ப்பதற்கான ஒரு எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்பிலே உருவாகும். அந்த எதிர்ப்பு சக்தி இருக்கிறதா இல்லையா என்பதை வெட்ட வெளிச்சமாக காட்டக்கூடியதுதான் இந்த ரேபிட் டெஸ்ட். அப்ப நம்ம உடம்புல என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு வைரஸ் உள்ளே நுழைந்த பிறகு 2 விதமான எதிர்ப்பு சக்திகள் நம்மளே உடம்பிலே உருவாகிறது. முதலில் உருவாகக்கூடிய எதிர்ப்பு சக்திக்கு பெயர், எதிர்ப்பு சக்தியினுடைய மூலக்கூறுக்கு பெயர் IgM ஆன்டிபாடி. அதற்கு அடுத்து வரக்கூடியது IgG ஆன்டிபாடி. இது ஏன் சொல்லுகிறேன் என்றால், இப்போ ஒருவருக்கு தொற்று வந்த பிறகு 5 to 7 நாட்கள் கழித்துத்தான் உடம்பிலே எதிர்ப்பு சக்தி உருவாகும். அப்பொழுது வருகிறக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்தி தான் IgM. அதற்கு பிறகு 14 நாட்கள் இல்லை என்றால் 20 நாட்கள் கழித்து 2வது எதிர்ப்பு சக்தி ஒன்று உருவாகிறது. அது IgG என்கிற எதிர்ப்பு சக்தி. அப்ப இதுல ஒரு சிறு வேறுபாடு இருக்கிறது. IgM என்பது நம்மளுக்கு எதிர்ப்பு. 2வது எதிர்ப்பு சக்தி உருவாகிவிட்டால் நம்மளுக்கு முழுமையான எதிர்ப்பு சக்தி உருவாகிவிட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இதுதான் இதனுடைய அடிப்படை. ஆக இந்த டெஸ்ட்ல எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, டெஸ்ட் பண்ணா அதாவது குறைந்தது ஒரு 15 நிமிடத்திலிருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம இதை கண்டுபிடிச்சலாம். இவருக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கிறதா இல்லையா. அப்படி எதிர்ப்பு சக்தி இருந்தால் இது ஆரம்பகட்ட எதிர்ப்பு சக்தியா இல்லை முழுமையான எதிர்ப்பு சக்தியா என்பதை தெளிவாக சொல்லிக் கொள்ள முடியும். இதுல டாக்டர் இப்ப ஆரம்ப கட்ட எதிர்ப்பு சக்தியா அல்லது முழுமையா வந்துருச்சா அப்படின்றப்போ, இந்த டெஸ்ட் இல்லாமயே எனக்கு தான் நோயின் அறிகுறிகளும் வருமே டாக்டர், அது காமிச்சு கொடுத்துறாதா இந்த டெஸ்டுக்கு முன்னாடியே? இதுல ஒரு இது இருக்கு. இப்ப இது எதுக்கு பண்ணணும்னா, இப்ப நோய் அறிகுறிகள் இல்லாமயே எதிர்ப்பு சக்தி உருவாயிருக்கும். அதுதான் மறைந்திருக்கும் தொற்று என்று சொல்லுகிறோம். அதான் ஏசிம்டமேட்டிக் கேரியர் என்று சொல்லுகிறோம். இப்பொழுது கூட பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளுடைய டெல்லி மாநகரத்துல 750 பேருக்கு கம்யூனிட்டியில டெஸ்ட் பண்றாங்க சமுதாயத்துல. அப்படி பண்ணும் பொழுது அதுல கிட்டத்தட்ட 160 பேருக்கு பாசிட்டிவா வருது. அவங்களுக்கு 160 பேருக்கு தொற்று இருக்குது வருது, ஆனா அறிகுறியே இல்ல. அப்போ அறிகுறியே இல்லாம தொற்று வந்திருக்குது. அப்ப இவர்களை கண்டறிவது என்பது மிக கடினம். இவர்கள் சமுதாயத்துல கிட்டத்தட்ட 10-15% மக்கள் இருக்கிறார்கள். அப்போ இவர்களை தனிமைப்படுத்துவது இல்லை என்றால் இவர்களை கண்டறிவது என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. இதுதான் இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க, சமுதாயத்துல இந்த தொற்றை பரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ஒண்ணு. இது 2வது, இந்த ரேபிட் டெஸ்ட் கிட் எதுக்கு நம்ம அதிகமா யூஸ் பண்றோம் அப்படின்னம்னா, இப்போ ஒரு ஏரியால சர்வைலன்ஸ் பண்றது, இந்த ஏரியால அதிகமாக பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குதா என்பதை கண்டுபிடிக்கலாம். ஒண்ணு, எவ்வளவு தூரம் இந்த மக்கள் தொகையில இந்த ஏரியாவுல இந்த வியாதியினுடைய பரவி இருக்கிறது. 2, கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் என்பது பரவி இருக்குதா இல்லையா என்பதை கண்டறிய இந்த டெஸ்ட் தான் பயன்படுது. 3, அப்புறம் ஒருவரை சுதந்திரமாக நடமாடலாமா இல்ல நடமாடக்கூடாதா என்பதை கூட முடிவு பண்ணுகிறது. ஏன்னா இந்த டெஸ்ட் பண்ண பிறகு இந்த எதிர்ப்பு சக்தி முழுமையா வந்துருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவரு எங்க வேணாலும் போய் நடமாடலாம். ஏன்னா அவருக்கு தொற்று மீண்டும் வராது. இது இன்னைக்கு நாள் வரைக்கும் தொற்று மீண்டும் வராது அவருக்கு. அப்ப அந்த ஒரு பாதுகாப்பு கவசத்தை கொடுக்குது. இதுல டாக்டர் அந்த டெஸ்ட் முடிவுல இவருக்கு முழுமையான எதிர்ப்பு சக்தி வந்துருச்சு அப்படின்றதையும் சொல்லுவாங்களா டாக்டர்? ஆமா. அந்த ரேபிட் ஆன்டிபாடி டெஸ்ட்ல IgG, IgM 2மே வந்துருச்சுன்னா இவங்களுக்கு முழுமையான எதிர்ப்பு சக்தி வந்திருக்குன்னு கண்டிப்பா சொல்லிடலாம். இதுல இன்னொன்னு சொல்றாங்களே டாக்டர், இந்த டெஸ்ட் சரியானது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது, நம்ம PCR மட்டும்தான் அளவுகோலா வைக்க முடியும்ன்றாங்களே, அது என்ன காரணம் டாக்டர்?
இப்ப இந்த மாதிரியான இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் சமுதாய தொற்றுல 2 விதமான குறியீடுகள் இருக்குதுங்க. சென்சிட்டிவிட்டி, ஸ்பெசிபிசிட்டின்னு சொல்றாங்க. இந்த டெஸ்ட் ஸ்பெசிபிக் டெஸ்ட் அப்படின்னா அது வந்து எதை சொல்லுதுன்னா, ஆங்கிலத்துல சொல்லுதுன்னா ட்ரூ நெகட்டிவா காட்டும். அதான் ஸ்பெசிபிக் டெஸ்ட் அப்படி என்றால் ட்ரூ நெகட்டிவ். அதாவது ட்ரூ நெகட்டிவ் அப்படின்னா இவனுக்கு தொற்று இருக்கிறதா இல்லை என்றா ஆணித்தரமா சொல்லிடும். அதான் ஸ்பெசிபிக் டெஸ்ட். அந்த டெஸ்ட் தான் வந்து ஆர்டிபிசிஆர்ங்கிற டெஸ்ட். அதான் உச்சகட்ட டெஸ்ட். அதாவது இது வந்து ட்ரூ நெகட்டிவ்னு காமிச்சிரும். ஆனா ஃபால்ஸா பாசிட்டிவ் சொல்றது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது ஃபால்ஸ் பாசிட்டிவ், பொய்யான பாசிட்டிவ் கொடுத்துரும். ஆக்சுவலா அவன் நெகட்டிவா இருப்பான். அவனுக்கு தொற்றே இல்ல, ஆனா அவனுக்கு பாசிட்டிவ்னு சொல்லி விட்டுரும். ஓகே. அப்ப அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இதுல இந்த ஸ்பெசிபிக் டெஸ்ட்ல அப்போ தொற்று இருக்கிறதா இல்லையா ஆணித்தரமா சொல்லக்கூடியது ஆர்டிபிசிஆர். அதான் உச்சகட்ட டெஸ்ட். இப்ப இந்த ரேபிட் டெஸ்ட் அப்படிங்கறது வந்து சென்சிட்டிவ் டெஸ்ட். அது அதாவது ட்ரூ பாசிட்டிவ் காட்டும். அதாவது ஒரு சமூகத்துல பாசிட்டிவா இருக்கிறவங்க எல்லாம் காட்டுறோம். சில சமயத்துல பாசிட்டிவ், சில வியாதியில இத பாசிட்டிவ் காட்டும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. இப்ப HIV-ன்னு ஒரு நோய் வச்சுக்கோங்க. HIV நோய், HIV வந்தவங்களுக்கு HIV நோயை காட்டுது. ஆனா சில வித தோல் வியாதி, சில சர்ம வியாதி, வேற ஏதாவது வந்த வியாதிக்கும் பாசிட்டிவ்னு காமிச்சிடும். எப்போ அந்த HIV பண்ணக்கூடிய இதே மாதிரி ரேபிட் டெஸ்ட் மாதிரி ஒரு டெஸ்ட் வச்சிருக்கிறோம். அது இந்த பிரெக்னன்சி டெஸ்ட் மாதிரி டெஸ்ட். அது ரத்தத்தை எடுத்து போட்டோம்னா அதுல வந்துடும், காமிச்சிடும். அப்போ பாசிட்டிவ் இருக்கிறவங்க காப்பும், சில வியாதிகளையும் பாசிட்டிவா காமிச்சு விட்டுரும். அதை வச்சுட்டு நம்ம வைத்தியம் பண்ணிடவே கூடாது. ஏன்னா நெகட்டிவா இருக்கிறவனுக்கு நம்ம வைத்தியம் பண்ற மாதிரி ஆயிரும். நிச்சயமா நிச்சயமா. ஆமா. அப்ப அதுக்கு என்ன பண்ணா உச்சகட்ட டெஸ்டான ஸ்பெசிபிக் டெஸ்ட் பண்ணணும். ரைட். அதுதான் ஆர்டிபிசிஆர். அங்கேயும் இதே மாதிரி பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் பண்ணக்கூடிய வெஸ்டர்ன் பிளாட்ங்கிற டெஸ்ட் பண்ணணும். ரைட் ரைட். அது முழுமையாக்க. அப்போ இதுல என்ன சொல்லணும்னா, இப்ப இங்க இருக்கக்கூடிய ரேபிட் டெஸ்ட் சமுதாயத்துல எவ்வளவு பரவி இருக்குன்னு ஓரளவுக்கு ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டு அத வந்து ஆர்டிபிசிஆர் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகே. யாருக்கெல்லாம் ரேபிட் டெஸ்ட்ல பாசிட்டிவ் காமிக்குதோ அவங்க எல்லாம் திரும்பவும் பிசிஆர் டெஸ்டுக்கு கொண்டு போய். ஆமாமாங்க, ஆமாமா. அதாவது இந்த ரேபிட் டெஸ்டும் இந்த ஆர்டிபிசிஆரும் ரெண்டும் நண்பர்கள் மாதிரி வச்சுக்கீங்களேன். காம்ப்ளிமெண்ட் வித் ஈச் அதர்னு சொல்றாங்கல்ல, கணவனும் மனைவியும் ஒருவருக்குள்ள அன்பாக இருக்கணும், அப்படி இருந்தா தான் குடும்பம் போகிற மாதிரி. இட்ஸ் a காம்ப்ளிமெண்ட் வித் ஈச் அதர் மாதிரி. இது நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் டாக்டர். இப்ப ரேபிட் டெஸ்ட் எடுக்கிறாங்க, யாருக்கெல்லாம் பாசிட்டிவ் வருதோ அவங்களெல்லாம் தனிமைப்படுத்தி அவங்களெல்லாம் பிசிஆர் டெஸ்டுக்கு கொண்டு போய் ஊர்ஜிதப்படுத்துவாங்க. கண்டிப்பாக. இதுல டாக்டர் இப்ப ஒருத்தருக்கு நெகட்டிவ் அப்படின்னு காமிக்குதுன்னு வைங்களேன், அவரு வந்து சந்தோஷமா இருக்கலாமா? எனக்கு வரலப்பா, நிம்மதியா இருக்கலாமா? நெகட்டிவ்னு காமிச்சதுன்னா அவருக்கு அறிகுறி இருந்துச்சுன்னா ஆர்டிபிசிஆர் பண்ணிடணும். அதாவது ஒருத்தருக்கு இந்த ரேபிட் டெஸ்ட்ல நெகட்டிவ் காமிச்சிருச்சு, அப்பா எனக்கு நெகட்டிவ் காமிச்சிருச்சுங்க, எனக்கு ஒன்னும் பயப்பட வேண்டாங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து ஒரு கவனக்குறைவா இருந்துடக்கூடாது. அப்படி நெகட்டிவ் காமிச்சு அவருக்கு அறிகுறி இருந்துச்சுன்னா உடனே ஆர்டிபிசிஆர் பண்ணி பாத்துறணும் அவருக்கு. ஓ. இப்ப இவ்வளவு நாள் நம்ம கண்டறிஞ்சதுல டாக்டர் என்ன மாதிரி சிம்டங்கள் காமிக்கிறதா சொல்றாங்க டாக்டர்? தமிழக அளவுல நம்ம பூகோள ரீதியா என்னென்ன சிம்டம்ஸ் ஃபர்ஸ்ட் காமிக்குது டாக்டர்? இது இந்த வியாதிங்களா? இந்த வியாதி டாக்டர், இந்த வியாதியினுடைய அடிப்படை சிம்டம் வந்து வறட்டு இருமலுங்க. முதல்ல அதுதான் வருது. இரண்டாவது ஜுரம் வந்து 101 டிகிரிக்கு மேல போகும். சாதாரண ஒரு ஜுரம் வந்தோம்னா நம்ம பேராசிட்டமால் மாத்திரையை வாங்கி போட்டுருவோம். அந்த மாத்திரை வாங்கி போட்டா ஜுரம் குறையும். சாதாரணமா ஜுரம் தான் ஒரு நாள் 2 நாள் அது அப்படியே குறைஞ்சு கீழே போயிடும். ஆனா இதுல வந்து ஜுரம் வந்து குறையாதுங்க, அடுத்த நாள் அதுக்கு மேல 102 அடிக்கும். ஓகே. அப்ப ஜுரத்தோட இது வந்து தாக்கம் போய்கிட்டே இருக்கும். இது ஒரு அறிகுறி. மூணாவது அறிகுறி வந்து தலைவலி ரொம்ப அதிகமா வரும், உடம்பு அசதி. அதாவது நீங்க அனுபவப்பட முடியாத ஒரு அசதியா இருக்கும். அனுபவமே பட்டிருக்க மாட்டேங்க, அந்த மாதிரி அசதி இருக்கும். ஓகே டாக்டர். அது இருக்கும். அது இது இருக்கும். அப்புறம் மூச்சு திணறல் வரும், குயிக்கா வந்துரும். ஒரு 2 நாள் 3 நாளையே மூச்சு திணறல் வந்துருங்க இதுல. அப்புறம் தொண்டை வலி, மூக்கு அடைப்பு, அப்புறம் வந்து இந்த டேஸ்ட் தெரியாம இருக்கிறது, இந்த ஸ்மெல்லு தெரியாம இருக்கிறது, இது போன்ற அறிகுறிகள் எல்லாம் வருது.
ஓ, இதுல சில பேருக்கு பொதுவா வந்து டாக்டர் இப்ப நிறைய பேர் கேட்கிறப்போ சிலருக்கு அவருக்கு ஏற்கனவே வறட்டு இருமல் மாதிரி இருந்திருக்கு, சிலருக்கு தனிப்பட்ட காய்ச்சல்னு இருக்கு. ஒருத்தர் வந்து இது இல்ல இது ஒரு கொரோனான்னு எந்த கட்டத்துல அவரு சந்தேகத்திற்கு உட்படுத்தணும் டாக்டர்? இல்ல, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாருங்க, எனி சிம்டம்ஸ் வந்தாவே டெஸ்ட் பண்ணணுங்க. வறட்டு இருமல் வந்தாலே டெஸ்ட் பண்ணணும். ஆமாமா, டெஸ்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஏன்னா அப்படி பண்ணாதான் நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்க முடியுங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நான் ஒரு ஸ்டடி சொல்றேன் பாருங்க. ஹாங்காங்ல டாக்டர் லீங் அப்படிங்கிற ஒரு ஸ்டடி பண்றாரு. அதாவது இங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, தொற்று வந்துச்சு, தொற்று வந்தவங்களோட கூட இருக்கிறவங்க தான் கான்டாக்ட், டைரக்ட் கான்டாக்ட். இது என்ன, அந்த கான்டாக்டுக்கு சிம்டம்ஸ் வந்த பிறகு, அறிகுறி வந்த பிறகு டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அறிகுறி வந்த பிறகு டெஸ்ட் பண்ணி பாருங்க, இருமல், காய்ச்சல், சளி இருந்தா உடனே சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டடி என்ன கண்டக்ட் பண்ணாங்க ஹாங்காங்ல, என்ன ஹாங்காங்லயும் சைனாலையும் கண்டக்ட் பண்ண ஸ்டடியில இந்த மாதிரி கான்டாக்ட் இருக்குது பாருங்க, தொற்று வந்தவங்க கூட இருந்த கான்டாக்ட் அறிகுறி வராதுக்கு முன்னாடியே 3 நாளைக்கு முன்னாடி இருந்தே தொற்று பரவுது. ஓஹோ ஓஹோ. அப்ப அறிகுறி வந்த பிறகு அவருக்கு டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவர் ஒரு 4-5 பேருக்கு பரப்பியிருப்பான். ஓகே ஓகே. ஓ ஓ ஓ. அப்ப இதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல். அப்ப நம்மளுக்கு டெஸ்ட் கிட் நிறைய இருக்குது அப்படின்னா, யார் யாரெல்லாம் சஸ்பெக்ட் பண்றாங்களோ, இந்த மாதிரி டவுட்ஃபுல்லா இருக்கக்கூடிய, இந்த மாதிரி சளியோ இருமலோ ஜுரமோ புதுசா வந்தவங்களுக்கு, இல்ல ஒரு 4-5 நாளா வந்து நிக்காம இருக்கிறவங்களுக்கு, வந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பாக்குறது நல்லது. இதுல ஒரு சந்தேகம் பரவலா எல்லாரிடமும் வர்றது டாக்டர் வந்து, எங்களுக்கு ஒரு நார்மலான வறட்டு இருமலா, எங்களுக்கு எப்ப போய் சொல்றதுன்றது தெரியல அப்படின்ற ஒரு இது இருக்கு. அவங்களால கண்டுபிடிக்க முடியாத சூழல் இருக்குன்றாங்களே டாக்டர். ஆமா, இப்ப அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாது. இப்ப ஒருத்தருக்கு இருமலே இல்ல, திடீர்னு இருமல் வருது, கஷ்டமா இருக்குது அப்படின்னா உடனே மருத்துவரை அணுகணும். அது சம்பந்தமான டெஸ்ட்கள் பண்ணி பரிசோதனை பண்ணிக்கிறதா நல்லது. ஆமாங்க, நம்ம வந்து இது வந்து கம்யூனிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு டிசீஸ். இப்ப அவனை விட்டுட்டோம்னா அவன் வந்து அதைத்தான் நாம சொல்றோம், 6 நாட்டுன்னு ஒண்ணு சொல்றோம். ஒருத்தர் மூலம் 3 பேருக்கு பிறகு 3 6 ஆகும், 6 9 ஆகும், 12 24 போய்கிட்டே இருக்கு அது பாட்டுக்கு. அப்ப அவரை கண்டுபிடிச்சு சரியா குயிக்கா வைத்தியம் பண்ணிட்டோம்னா உடனே சரியாயிடும். இப்ப கேரளால பாருங்க, மொபைல் யூனிட்டே ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு டொயோட்டா கார் எடுத்துக்கிறாங்க, உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அப்படியே வியூரா போய் யாருக்கெல்லாம் சஸ்பெக்ட் இருக்கோ எல்லாத்துக்கும் டெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்ப அது போன்றது பண்ணினா தான் நம்ம வந்து இந்த வியாதி பரவுதலையும் தடுக்க முடியும், ஓரளவுக்கு கண்ட்ரோலும் பண்ண முடியும், இந்த லாக் அவுட்டையும் ரிலீஸ் பண்ண முடியும். நிச்சயமா நிச்சயமா டாக்டர். லாக் அவுட் எப்படிங்க ரிலீஸ் பண்ணுவோம் நம்ம டாக்டர்? இப்போ இதுல இன்னொன்று, இப்போ நீங்க சொன்ன மாதிரி நான் 5 நிமிடத்துக்கு ஒருக்கா கை கழுவிக்கிறேன், முகக்கவசம் போட்டிருக்கேன், ஒரு 3 அடி தள்ளி தான் நின்று பேசி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா எனக்கு அது பரவுவதற்கான வாய்ப்புன்றதுக்கான சாத்தியம் எவ்வளவு இருக்கு டாக்டர்? ப்ராபபிலிட்டி எவ்வளவு இருக்கு டாக்டர்? இந்த ப்ராபபிலிட்டி வந்து இன்னும் ஆய்வுல தான் இருக்குதுங்க. அதாவது வந்து இப்போ ஒருத்தர் இருந்து இன்னொருத்தர் பரவக்கூடிய தொற்று எப்படி பரவும் அப்படிங்கறது வந்து சில காரணிகளை கணிக்கிறாங்க. ஏதாவது காரணத்துல இல்ல, ஒண்ணு வந்து இந்த வைரஸினுடைய வீரியம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது அப்படிங்கறத வந்து இன்னும் சரிவர கண்டறிய முடியல. ஒருவருக்கு தொற்று வந்த பிறகு வியாதி அவர் எவ்வளவு நாள் அடுத்தவனுக்கு பரப்பிக்கிட்டே இருப்பாரு, ஒரு 10 நாள் பரப்புவாரா, 14 நாள் பரப்புவாரா அப்படிங்கிற சரியான புரிதல் இன்னும் வந்து வரலைங்க. 2 3வது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை வச்சு, இப்ப சப்போஸ் வந்து இப்ப நார்த் மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லம்ல வந்துருச்சு அப்படின்னா அங்க பரவல் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், சுகாதார முறைகள், நெருக்கங்கள், இதுல பரவல் அதிகமா இருக்குங்க. 4வது ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ், அறைய கதவை மூடிக்கிட்டு ஒரு 30 பேர் இருக்கிறீங்கன்னா தொற்று குயிக்கா பரவும் அத்தனை பேத்துக்கும். அதே மக்கள் வந்து ஒரு பெரிய அளவுல காற்றோட்டமா இருக்கிற அதே 30 பேர் இருந்தாங்கன்னா தொற்று கம்மியா பரவும். இந்த நெருக்கம் நெருக்கடி அதிகமா பரவலுக்கு காரணமா இருக்குதுன்றீங்க? கண்டிப்பாக இருக்கும். நெருக்கம் நெருக்கடி இது பரவலுக்கு. அப்ப இது போன்ற காரணங்கள்னாலதான் இது எவ்வளவு தூரம் இது பரவ முடியும், இதனுடைய கெப்பாசிட்டி இருக்கும் அப்படிங்கறது நம்ம கணிக்க முடியும். அதை பற்றி முழுமையான தகவல் இன்னும் வரக்கூடிய காலங்களில் தான் முழுமையா தெரியுங்க.
அதனாலதான் நம்ம சொல்றோம், நீங்க வந்து 3 அடி இடைவெளி விடுங்க, கூட்டமாக இருக்கிற இடத்துல நிக்காதீங்க, தயவு செஞ்சு ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ்ல நிக்காதீங்க, காற்றோட்டமா இருங்க அப்படிங்கிறது வலியுறுத்துறோம். இதையும் மீறி முகக்கவசம் அணிஞ்சுக்குங்கன்னு சொல்றோம். நன்றி டாக்டர். இந்த கொரோனா காலகட்டம், இக்கட்டான காலகட்டத்துல நிறைய மருத்துவ விளக்கங்களை எல்லா தொலைக்காட்சிகள்லயும் பார்க்கிறோம், கொடுத்துட்டு வரீங்க. எங்க நேயர்கள் சார்பா நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் டாக்டர். தொடர்ந்து இந்த கொரோனா தொடர்பான யுத்தத்தில் நீங்க தொடர்ந்து வந்து நிறைய நல்ல ஆலோசனைகளை வழங்கணும்னு கேட்டுக்கிறோம் டாக்டர். நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு எனக்கு மிக்க நன்றி. நன்றி டாக்டர்.